உலகெங்கும் வாழும் ஜெட் டிவி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோலல் என்னும் திருக்குறளுக்கு இலக்கணமாய் வாழ்ந்து வரும் ஐயா நடுவர் அவர்களை வணங்கி, இன்றைய சமுதாயத்தில் மனிதன் அதிகம் மதிக்கப்படுவது பணத்தாலா அல்லது குணத்தாலா என்ற தலைப்பில் குணத்தாலே என்ற தலைப்பில் பேசுவதற்கு என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். எதிரணி தலைவர் பேசினாரு, நாங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து உட்கார்ந்துருக்கிற படிக்காத பசங்க திருன்னு மூச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாங்கள் திருன்னு மரியாதையாக தானே முடிக்கிறோம். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த ஒரு நேரத்திலையும் மரியாதை கொடுக்க வேண்டிய குணம் எங்ககிட்ட இருக்கு. அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொன்று சொல்லியிருந்தாரு, உலக டாப் 10 பணக்காரர்களை எங்களால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும், உங்களால் குணத்தால் சிறந்தவர்களை சொல்ல முடியுமா அப்படின்னாரு. எங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் லிஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நாங்களும் லிஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நம்மளுடைய நாடு வல்லரசு பட்டியலில் 5வது இடத்துல முன்னேறி இருக்குன்னு ரொம்ப பெருமையாக பேசினாரு. சந்தோஷம், அதில் எனக்கும் சந்தோஷம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் நம்ம 126வது இடத்துல இருக்கோம். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? பணம் ஒருபோதும் மகிழ்ச்சியை நமக்கு தராது. நடுவரே அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. சரியாதான் சொல்றீங்களோ. அடுத்தபடியாக தீர்ப்பு பேர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி எதிரணி தலைவர் சொன்னாரு. தீர்ப்புக்கு பின்னர் தானே முரசு கொட்ட வேண்டும். தீர்ப்புக்கு முன்னரே முரசு கொட்டுவது என்ன பழக்கம் இது? அந்த பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்களை, அந்த பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியா நம்மளுடைய ரவி சார் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஏடிஎம்ல நாங்கள் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நின்றுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. உண்மைதான், எங்கள்கிட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் இருந்துச்சு, அதனால நின்றுட்டு இருந்தோம். அவங்க 2 பேர் யார் தெரியுங்களா? பெட்டியாக எடுத்துட்டு பேங்க்குள்ள போயிட்டு லஞ்சம் கொடுத்து மாத்திட்டு வந்த குரூப். அவங்க வந்து எங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம்மா. இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அடுத்து இன்னொரு கதை ஒன்று சொன்னாரு குணசேகரன் பத்தி. எங்க ஊர்ல பணசேகரன் ஒருத்தர் இருந்தாங்க ஐயா. 2 மாடி 5 காரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. 7 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளோ சொத்து இருக்கு. அவனுக்கு வந்து திருமணம் செய்யறதுக்காக பெண் பார்க்கும்போது பெண் வீட்டார் வந்து விசாரிக்கிறாங்க. 2 வீடு இருக்கா? இருக்கு. 5 கார் இருக்கா? இருக்கு. 10 ஏக்கர் நிலம் இருக்கா? இருக்கு. இன்னும் ஒன்று சொன்னாங்க, பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க ஐயா. என்ன தெரியுங்களா? 3 கொலைகேஸ் இருக்குன்னாங்க. திரும்பி பார்க்காம ஓடினவங்க தான். அப்ப எங்க போச்சு உங்களுடைய பணம்? குணம் தான் எந்த இடத்துலையும் ஜெயிக்கும். பெட்ரோல் பங்குக்கு போனா 0வை பார்ப்போம். ஆமா, நாங்க நடுத்தர வர்க்கம் 0வை தான் பார்ப்போம். நீங்க பணக்கார வர்க்கம் 0வெல்லாம் பார்க்க மாட்டீங்க. யாரு பெட்ரோல் போடுறாங்கன்னு தான் பார்ப்பீங்க. நடுவரே, நாங்க நடுத்தர வர்க்கம், அவங்க பணக்கார வர்க்கம், நீங்க எந்த வர்க்கம்? நீங்க தான் சொல்லணும். இப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் எந்த வர்க்கம்பா? எனக்கு கொஞ்சம் ஐயப்படாதான். நல்லபடியா முடிவு பண்ணிக்கோங்க ஐயா. அடுத்தது நம்ம திருவள்ளுவருக்கு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டு விட்டு இருந்தாரு. ஜீன்ஸ் போட்டு ஒரு திருக்குறள் வேற ஒன்று புதுசா சொல்லியிருந்தாரு. ஐயா, தயவு செய்து யோசித்து பாருங்கள். திருவள்ளுவர் இப்பொழுது இங்க வந்து இருந்தால், இந்த காலத்தில் அவர் வாழ்ந்து இருந்தால் என்ன தெரியுங்களா சொல்லியிருப்பாரு? அளவுக்கு அதிகமான பொருள் சேர்த்தால் புன்னகையும் புன்னகையாகும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. நீங்க மாதிரி ஜீன்ஸ் போட்டு விட்டுட்டு திருவள்ளுவர்லாம் வந்து காமெடி ஆக்காதீங்க. அவர்லாம் ஒரு பெரிய மகான். ஏன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்க? 2K கிட்ஸ் தான் இருக்கிறதுல பெருங்கொடுமை. இந்த 2K கிட்ஸ் தான். அவங்க 2K கிட்ஸ்லாம் கிடையாதுங்க ஐயா, அப்டேட்டே இல்லாத கிட்ஸ். அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல 8 மணி நேரம் பணியில, அந்த பணி நேரத்துல நீங்க வெளியில போயிட்டு அந்த பணியை செய்யக்கூடிய நபர் அனாதை இல்லங்களுக்கோ அல்லது இயலாதவர்களுக்கோ தன்னாலான உதவிகளை செய்தால் அதையும் ஒர்க்கிங் ஹவர்ஸா எடுத்துக்கிட்டு சேலரி கொடுக்குறாங்க. அது கூட தெரியல. 2K கிட்ஸ் மேல சொம்ப தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்னத்த சொல்றது? இந்த காலத்துல வந்து பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்படின்னாங்க. அவங்க 2 பேருன்னு தலைப்பையே ஒழுங்கா படிக்கல. பணம் முக்கியமா குணம் முக்கியமா நம்ம பேச வரவே இல்லை நடுவர் அவர்களே. இன்றைய சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவது பணத்தாலா குணத்தாலா? தலைப்பையே படிக்கல ஒழுங்க. நீங்க வந்து எங்க எக்ஸாம் காலை பத்தி நீங்க பேசுறீங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இந்த கால
இப்போ சென்ற வருடம் நவம்பர் 25ஆம் தேதி 130 கோடி இந்திய மக்களின் மனமும் அழுத நாள் ஞாபகம் இருக்குங்களா? உத்தரகாண்ட் சுரங்க விபத்து 41 சுரங்க தொழிலாளர்கள் பார்த்துக்கிட்டுன்னா சுரங்க வேலை செய்யும்போது மாட்டிக்கிட்டாங்க. அதில் அனில் பேடி அப்படின்ற ஒரு நபரும் மாட்டிக்கிட்டார். அவங்களுடைய அம்மா தன்னுடைய மகன் உயிரோட இருக்கானா, தண்ணி குடிச்சானா, சாப்பிட்டானா, தூங்கினானா, உயிரோட இருக்கானா அப்படிங்கிறது தெரியாமலேயே கண்ணீரும் கமலையுமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள யார் தெரியுங்களா ஐயா காப்பாற்றினாங்க? சொல்லுங்கய்யா. எந்த ஒரு அம்பானியும் வரல, எந்த ஒரு அதானியும் வரல. அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் அவங்களுக்கு சேர்த்து உணவு சமைச்சு அவங்கள பார்த்துக்கிட்டாங்க நல்லபடியா. அங்கே ஜெயிச்சது உங்க பணமா எங்க குணமா? யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லை ஐயா, அந்த 41 சுரங்க தொழிலாளர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க இல்லைங்களா? அதுல காப்பர் சிங் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த 41 பேர்ல வயதானவர். அவர் என்ன தெரியுங்களா ஐயா செஞ்சாரு? தொழிலாளர்களை காப்பாற்ற வந்த அந்த குரூப் இருக்காங்களே, அவங்க இந்த 41 பேர்ல 40 பேரையும் முதல்ல வெளியில பத்திரமா ஒவ்வொருத்தவங்களும் அனுப்பிச்சிட்டாரு. கடைசியா தான் காப்பர் சிங் அப்படிங்கிற நபர் வெளியில வந்தார். அந்த இடத்துல ஜெயிச்சது உங்க பணமா, காப்பர் சிங் என்பவருடைய குணமா? நாங்க இளையவர்களுக்கு வழிகாட்டுற குரூப்பு, நீங்க எப்படியாவது திருட்டி பணம் சேர்க்கலாம் அப்படின்ட்டு இளையவர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்ற குரூப் அவங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு கூட கவர் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நல்லா ஓபன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கள்ளநோட்டா தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் மனசாட்சிக்கு பயந்து குணமே அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வீட்டுக்கு போக முடியாது. ஏன் தெரியுங்களா? கண்டிப்பா ஆள் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு இக்கட்டான, நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நானும் என்னுடைய தோழரும் உங்களை பத்திரமா வீடு வரைக்கும் கொண்டு வந்து நாங்க சேர்த்துட்டு வரோம். நீங்க வந்து மனசாட்சிப்படி தீர்ப்பை சொல்லுங்க. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இப்ப பணக்காரர் பட்டியலை சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா குணத்தால் சிறந்தவர்களுடைய பட்டியலை இந்த காலத்துல இருக்காங்களான்னு கேட்டார். அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள்ன்றாரு. அவருக்கு நான் 2 விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கிய மதுரை சின்ன பிள்ளை ஞாபகம் இருக்குங்களா ஐயா உங்களுக்கு? ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ந்து வரும் நாட்டின் பிரதமர் அவர்கள் ஒரு சாதாரண மதுரையை சேர்ந்த ஒரு வயதான பாட்டியின் காலை தொட்டு வணங்குகிறார் என்றால், அந்த இடத்தில் அவரை பாதத்தை தொட வைத்தது உங்கள் பணமா, அந்த பாட்டி மதுரை சின்ன பிள்ளை அம்மாள் செய்த சேவையா? அங்க எதுங்க ஐயா ஜெயிச்சது? அது மட்டுமா, கோவைனாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு காலையில நான் இட்லி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாட்டி கமலாத்தால் தான் ஞாபகம் வருவாங்க. காரணம், 30 வருஷமா ₹1 இட்லி கொடுத்துட்டு இருந்த கமலத்தால் பாட்டி இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள ஓடி எல்லாரும் இப்போ போய் பாராட்டிக்கிட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? அவங்க 30 வருஷமா அவங்க செஞ்சுட்டு வர சேவை. அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அரசாங்கம்? ஆனந்த் மகேந்திரா வீடு கொடுத்துருக்காரு, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கௌரவப்படுத்தியிருக்கு, நிறைய பரிசுகள் கொடுத்துருக்காங்க. எதனால இதெல்லாம் கிடைச்சிது? எல்லாமே அவர்கள் 30 வருடமாக செய்து வந்த சேவையை பாராட்டி தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க ஐயா. அந்த காலத்தில் எங்கள் தாத்தாவை தெரியுமா, பாட்டியை தெரியுமா? ஓகே, நல்ல கேள்வி. ஹிட்லரை தெரியுமா உங்களுக்கு? புத்தரை தெரியுமா உங்களுக்கு? உலகையே தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த அதிகாரத்திலும் இராணுவ பலத்தோடும் பணபலத்தோடும் இருந்த ஹிட்லர் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் ஹிட்லர் எதற்கு உதாரணம்? ஒரு மனிதன் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு ஹிட்லர் உதாரணம். புத்தர் எதற்கு உதாரணம்? ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம். உங்களுடைய பிள்ளைகள்கிட்டயோ இளைய சமுதாயத்துக்கிட்டயோ நீங்க ஹிட்லர் மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பீங்களா, புத்தர் மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பேசணும். மைக்கு கிடைச்சது, ஒரு சேனல் கிடைச்சது, வாய்க்கு வந்தது அடிச்சு விட வேண்டியது. நடுவரே, யார் சிறந்த மனிதன் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? நான் சொல்ற கேட்டுக்கோங்க. தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதன். அதை நீங்க அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, திருக்குறள்ல இருந்து நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னாரு. நான் ஒரு மூதுரை சொல்றேன், அதற்கு ஈக்குவலா நீங்க பேசின அத்தனை பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வடியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம்,
தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இந்த மூதுரை பாடலுக்கு ஈக்குவலா ஒரு குணமான ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் எவ்வாறு போற்றப்படுவான் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் வேற என்ன உங்களால சொல்லிட முடியும்? இறுதியாக நடுவர் அவர்களே, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்ட்டு ஒரு தவறான உதாரணம் நம்மளுடைய சமுதாயத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. பணம் பந்தியிலே, குணம் கோபுரத்திலே. அதை தான் நம்ம இளைய சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் மனிதனை மாற்றும், குணம் மனிதனை காப்பாற்றும். பணம் பகைவர்களை உண்டாக்கும், குணம் பகைவர்களை நன்றாக்கும். எனவே அந்த காலம் இல்லை, இந்த காலம் இல்லை, எக்காலத்திலும் மனிதன் சமுதாயத்தில் மதிக்கப்படுவது குணத்தாலே 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 என்ற சிறப்பான தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டியிடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ராஜா அவர்கள் குணம் என்ற தலைப்புல அருமையாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்காங்க. உத்தரகண்ட் சுரங்க விபத்து, மதுரை சின்ன பிள்ளை பாட்டி, ₹1 அனைவரது பசியும் போக்கிய அந்த கமலாத்தாள் பாட்டி, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்ற அந்த வார்த்தையை மாற்றி பணம் பந்தியிலே குணம் கோபுரத்திலே என்ற ஒரு உயர்வான வார்த்தையை கொடுத்திருக்காங்க. ஒப்பீடு கொடுத்திருக்காங்க. நாம் வாழ்க்கையில் யாரை போன்று இருக்க வேண்டும்? ஹிட்லராகவா அல்லது ஒரு நல்ல நெறிகளை ஒப்புவித்த புத்தராகவா என்று ஒப்புமை கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அவங்க எடுத்திருக்கக்கூடிய வாதங்கள் குணம் என்ற தலைப்புல எடுத்து வைத்திருக்காங்க. நீதி வரும்பொழுது அதற்கான விடையை நான் கூறுகின்றேன். இரு அணியினரும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து சிறப்பாக அமர்ந்துள்ளனர். தீர்ப்பினுடைய கடைசி பகுதிக்கு வந்துள்ளோம். ஒவ்வொரு அணியினரும் தங்களுடைய வாதங்களை மிக மிக சிறப்பாக எடுத்து கொடுத்துள்ளார்கள். இன்றைய சமுதாயத்தில் நமக்கு வேண்டியது பணம் என்ற ஒரு கருத்தினை வலியுறுத்தி சென்றிருக்கிறார். நிதர்சனமான உண்மை. பொருளில்லாக்கு இவ்வுலகில்லை. பொருளே ஆதாரம், அதுதான் பொருளாதாரம். ஆகவே பணம் என்ற ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது என்றால் நிதர்சனமான உண்மை, மறுப்பதற்கு இல்லை. தேன் இருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டு போல், வளம் நிறைந்த நாட்டினை வந்து சேரும் மக்கள் போல் என்ற பாடல் வரிக்கு ஏற்ப தேன் இருக்கக்கூடிய மலர்களை வண்டுகள் நிதம் நிதம் நாடி வரும், தேடி வரும். நிச்சயமாக பணம் உள்ளவர்களுடைய பகட்டும் ஆடம்பர நடையும் கம்பீரமும் சொல்லின் செருக்கும் அவர்களை கையெடுத்து வணங்கும் மக்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் மறுபுறம் மேற்கத்திய நாட்டினர் நிறைய பணம் சம்பாதித்து விட்டு மன அமைதி தேடி இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய நாளில் மிகவும் முக்கியமான செல்வாக்கு மிக்க ஒன்று என்றால் அது பணம் என்றால் அது நிதர்சனமான உண்மை. ஆனால் நம்முடன் வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியோர்கள் சொன்ன நல்ல கருத்துக்கள், பணம் என்பது இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய ஒன்று குணம், குணம் என்று கொண்டிருக்கின்றார்கள். மூதுரை பகுதியில் சொல்லக்கூடிய இந்த பாடல், நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பூசியுமாம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பூசியுமாம். தொல்லுலகில் அடிகோடிட்டு பார்க்கவும், தொல்லுலகில் இந்த பழமையான உலகில் நல்லார் ஒருவர் உளரேல், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு இந்த மழையானது இந்த பூமியை குளிர்விக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஆகம சூழ்ச்சி இந்த பணத்திற்கு உண்டு என்றாலும் அன்பால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆதிக்க சக்தி என்பது குணத்தாலே 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 அமையும் என்பது நிதர்சனமான உண்மை என்று கூறி இந்த தீர்ப்பினை இறுதி செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஜெட்டியின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி உங்கள் அனைவரது இல்லங்களிலும் ஏற்றங்களும் நல் உயர்வுகளும் கொண்டிட உங்கள் மனைமாட்சி வெற்றி பெற்றிட அனைத்து வளங்களையும் பெற்று வாழ்க வளமுடன் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.